வணக்கம் FPL வீரர்களே, வட லண்டன் ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு ஃபேண்டசி பிரீமியர் லீக் எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்மளுடைய கேம் வீக் 7க்கு உண்டான சஜஷன்ஸ். 6 கேம் வீக் முடிஞ்சிருச்சு. 7வது கேம் வீக்குள்ள போறோம். இந்த கேம் வீக்ல நீங்க யாரெல்லாம் எடுக்கலாம், என்னெல்லாம் செய்யலாம், என்ன சேஞ்சஸ் எல்லாம் செய்யலாம், யாரை கேப்டனா போடலாம், இப்படி பல விஷயங்களை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். டிஸ்கஸ் பண்றது இன்னைக்கு என் கூட இருக்கிறது நம்ம ரெசிடென்ட் எக்ஸ்பர்ட் எல்என் as யூஷுவல். வணக்கம் எல்என். ஹாய் அருண். ஃபார் குட் அ டு பி சேஞ்ச் பேக். கொஞ்சம் ஏர்லியா பண்றோம்ல. இன்னைக்கு வந்து பேய் வாக்கிங் போற டைமுக்கு முன்னாடியே இன்னைக்கு ரெக்கார்ட் இல்ல பண்றோம். ஆனா அதாவது ஓவரால் என்னன்னா, ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல லேட்டா செய்றோம். அதுதான் மேட்டர். இல்ல பேய் தூங்குறதுக்கு தூங்கி எழுந்திருக்கிற டைம் ரொம்ப எக்ஸாக்ட்லி சீக்கிரம்லாம் கிடையாது. அதாவது எக்ஸாக்ட்லி மிட் நைட் 12 மணியை தாண்டி பண்ணுவோம். இன்னைக்கு எபிசோட் முடியும் போது 12 மணி ஆயிருக்கும். எக்ஸாக்ட்லி அதான். ஸோ ஆக்சுவலி ரியலி சாரி, இந்த எபிசோட் கொஞ்சம் லேட்டா வரதுக்கு காரணம் ஏன்னா நேற்று வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் ரிவர் சைடில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் ஏதோ ஒரு இஷ்யூ ஆனதுனால வி ஹேவ் டு ரீ ரெக்கார்ட் திஸ் எபிசோட். அதனால தான் வந்து லேட்டாக வருது. பட் நெக்ஸ்ட் டைம்லேருந்து வில் மேக் ஷூர் டு கிவ் இட் ஆன் டைம். ஸோ ஒன்ஸ் அகேன் நீங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. காமெண்ட்ஸ் பண்ணுறீங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. நாங்கள் இப்போ வந்து பேசுறதுல ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் பேசணும்னு சொன்னீங்கன்னா போடுங்க. அதான் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறோம். அண்ட் ஏதாச்சும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் சஜஷன் வச்சுன்னா சொல்லுங்க. கண்டிப்பாக அதையும் நாங்கள் செய்கிறோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு பெரிய ஸ்பீல் முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் இப்போ போயிடலாம். வாங்க எபிசோட்குள்ளே போயிடலாம். இந்த வீக்ல எபிசோட்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஹைலைட் 2 விஷயத்த நான் வந்து பேசணும்னு நினைச்சேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து FPL வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் ஆர் 6 இயர்ஸ் முன்னாடி வந்து லைக் நான் டாப் 1000 அப்படின்னு சொல்றதுக்கும், இப்ப வந்து நீங்க ஒரு டாப் 1 மில்லியன் சொல்றதுக்கும் ஆக்சுவலா சேம் தான். ஏன்னா வந்து நம்பர் ஆஃப் பீப்பிள் பார்ட்டிசிபேஷன் வந்து அவ்வளவு குரோ ஆயிருக்கு. இத நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்ப ரீசென்ட்டா ஒரு ட்வீட் பார்த்தேன். லைக் லாஸ்ட் 2 டேஸ்ல. என்னன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டூ நேம் அந்த கன்டென்ட் கிரியேட்டரோ யாரையும் நேம் பண்ண வரல. லைக் ஏஐ வச்சு வந்து கன்டென்ட் கிரியேட் பண்றவங்க வந்து லைக் அந்த டூ ஃபார் பெய்டு இது. பெய்டும் வந்து லைக் இட் இஸ் நாட் ஈஸியர் அமௌண்ட். சி நீங்க பவுண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ₹50ன்ற மாரி அவங்களுக்கு 50 பவுண்டுன்றது இல்ல 40 பவுண்டோ அந்த மாரி வந்து நான் சொல்ல வரேன். ஸோ இட்ஸ் ஹியூஜ் அமௌண்ட். ஒரு இது மந்த்துக்கு இது வந்து என்ன அவ்வளோ சொல்றீங்க? எது சப்ஸ்கிரிப்ஷன். சொல்றீங்க நீங்க இப்போ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்? கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து லைக் ஏஐ யூஸ் பண்ணி டீம்ஸுக்கெல்லாம் சஜஷன் குடுப்போம்ன்னு சொல்லி லைக் தே ஆர் கெட்டிங் மனி. ஓகே. ஸோ அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நடந்த கேம் வீக்ல தே ஹேவ் ஜஸ்ட் காட் 340. ஓகே. நான் என்னோட டீம்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் மேட் மிஸ்டேக்ஸ். அது நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம பண்ண ஆமா மிஸ்டேக்ஸ் ஆமா எல்லாம். ஆமா ஆமா. அப்படியுமே நமக்கு வந்து 369 வந்திருக்கு. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கன்டென்ட் கிரியேட்டர் பேடோ இல்ல அவங்க ஏஐ பேடோன்னோ சொல்லல. எவ்வளோ கால்குலேட்டட் டெசிஷன்ஸ் எடுத்தா கூட, இப்ப வந்து ரேங்க்ஸ் வரதெல்லாம் ஆர் பாயிண்ட்ஸ் வரது கஷ்டமா இருக்கு. ம் 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 ஏன்னா ரேங்க் ஏன் வரதில்லன்னா, நெறைய பேர் வந்து லைக் நெறைய பார்ட்டிசிபேஷன்ஸ் இருக்குன்றதுனால, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பால்மர் இந்த வீக் எடுக்கலன்னா, எக்கச்சக்க பேர் பால்மர் வச்சிருக்காங்க. ஸோ ம் ம் அதனால ம் ஒரே ம். வீக்ல அந்த ரேங்க் எல்லாம் மாறுது. ஸோ அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். லைக் ஐ அம் நாட் லைக் சீயிங் அந்த ஏஐ டீம் பேடோ, இல்ல அவங்க கன்டென்ட் கிரியேட்டர் பேடோ, இல்ல அவங்க வந்து காசு கேட்கறது தப்புன்னுலாம் நான் சொல்லல. நான் என்ன சொல்ல வரேன்னா, லைக் கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து என்னதான் சஜஷன்ஸ்லாம் குடுத்தாலுமே, அவங்க ஒரு கால்குலேட்டட் டெசிஷன்ஸ் எடுக்குறாங்க. பட் ரைட். ம் இட்ஸ் a கேம் ஆஃப் லக். நீங்க ஒரு 80-90% உங்களோட டெசிஷன் படி நடந்தா கூட, அந்த ஃபைனல் 10% தான் வில் டிசைட் லைக் வாட் இஸ் த திங் ஹேப்பனிங். ஃபார் ரைட். எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பிளேயர் வந்து இந்த கேம்ல வந்து மைட் ஸ்கோர் அன் ஹேட்ரிக் ஆர் 2 கோலாவது அடிப்பான்னு நீங்க எடுக்குறீங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த பிளேயருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மினிட்லயே ஒரு இன்ஜுரி வந்து சப்ஸ்டிட்யூட் ஆறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ம். எடுத்த டெசிஷன் தப்பு கிடையாது. ரைட் 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 ரைட். பட் அந்த 10% அது உங்க கையில இல்லாத 10% தான் உங்களோட ரேங்க டிசைட் பண்ணும். ம் 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 ம். அதுதான் இதோட கேமோட பியூட்டியே. அதையும் நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா வந்து லைக் எனக்கு தெரிஞ்ச நெறைய பேர் இருக்காங்க. லைக் இந்த மாரி கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் கிட்ட அமௌண்ட் குடுத்து தே ஹேவ் லைக் நாட் ஏபிள் டூ கெட் குட் ரேங்க்ஸ். ரைட் ரைட் அந்த ரைட். கன்டென்ட் கிரியேட்டர் மேல அவங்க ப்ளேம் பண்ணியோ எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து லைக் கேம் ஆஃப் லைக் பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன் தான். அது ம். எப்படி நடக்கும்ன்றது நம்மளால வந்து இது பண்ண முடியாது. ஒரு லைக் கன்டென்ட் அளவுக்கு தான் கிரியேட்டர்ஸ் வந்து கெஸ் பண்ண ஆமா. முடியும். ம். ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன். என்னோட மிஸ்டேக்ஸ் பண்ணியே நான் அந்த ஏஐ வந்து இட்ஸ் லைக் அ லாட் பெட்டர் டூல் தேன் லைக் நம்ம சொல்ற சஜஷன்ஸ விட. ரைட். அதே வந்து நம்ம தாண்டியிருக்கோம். அது என்னன்னா, ஒரு வீக்ல வந்து ஒரு 50, 50 கால்ல வந்து அவங்க ஒருத்தங்கள எடுத்திருப்பாங்க. நம்ம வேற ஒருத்தங்கள எடுத்திருப்போம். நம்ம ம். எடுத்தவர் வந்து அந்த வீக்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ரைட் ரைட் அதனால ரைட். அந்த பாயிண்ட் டிஃபரன்ஸ் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் தானே தவிர, பட் லைக் நான் எதுக்கு இத சொல்ல வந்தேன்னா, நம்மளோட எபிசோட்ல நெறைய தடவ சொல்லியிருக்கோம். நாங்க குடுக்கறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட்டா எடுத்துக்கோங்க. நீங்க உங்க ஃபைனல் டெசிஷன் எடுங்கன்ட்டு. அத திரும்ப ஐட்ரேட் பண்றதுக்கு தான் இது பண்ணேன். ஏன்னா லைக் டோன்ட் லூஸ் யுவர் மனி. இந்த மாரி ரைட் ரைட் இட்ஸ் ரைட். ஃபைனலி எ கேம்.
அதுக்கு வேண்டி தான் நம்ம ஃப்ரீயா வந்து நம்மளோட இதுல பண்றோம். ஸோ இதுல நம்ம வந்து அவங்களுக்கு என்ன மாரி கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கோம். சோ இந்த என்ன ஒண்ணே ஃபேண்டசி ஒண்ணுன்னா பிரீமியர் லீக்ல போய் காசு விடாதீங்கடா பேர புள்ளைங்களாங்கிறாரு பேசிக்கா ஆமா. எல்லன். அததான் சொல்ல வரேன். அதுதான் சொல்ல வர்றாரு எல்லன் இப்போ. சோ எஸ், ஆமா. இது ஒரு ஃபன் ஜாலியான ஐட்டம், ஜாலியா பாருங்க. இதுல போய் காசை போட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க இல்ல நீங்க எங்களுக்கு இப்ப ஒரு கேம் வீக் ஸ்டார்ட்டிங் சே ஃபார் எக்ஸாம்பிள் மண்டேயே உங்களோட பெரிய என்ன இருக்கு, ஒரு பிளேயர பத்தி டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட கேளுங்க. நம்ம ரிசர்ச் பண்ணி சொல்லலாம். ரைட் ரைட். ஸோ அது மாரி எந்த கேள்வியா இருந்தாலுமே நீங்க ப்ரீவியஸ் வீக்கோட எபிசோட கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா கூட நெக்ஸ்ட் வீக்கோட கொஸ்டின் கேம் வீக் நடுவுல கூட நீங்க உள்ள போய் போடுங்க. நாங்க ரைட். பார்த்து நெக்ஸ்ட் வீக்ல வந்து அத ஆன்சர் பண்றோம். இந்த எஸ். எபிசோட்லயே நாங்க அத ஆன்சர் பண்றோம். அது ஒரு தனி டாபிக்காவே எடுத்து நாங்க ஆன்சர் பண்றோம். ஸோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஸோ உங்களோட மணிய வேஸ்ட் பண்ணாதீங்க அதனால. ம் ம் செகண்ட் விஷயம் வந்து நான் போன வீக்ல பண்ண ஒரு மிஸ்டேக்கையும் ஹைலைட் பண்ணணுன்ட்டு யோசிச்சேன். ஏன்னா இந்த மிஸ்டேக்ஸ் நம்ம நெறைய பேர் வந்து பண்ணுவோம். அத அவாய்ட் பண்ணுங்க. நான் பண்ணது தப்பு. பட் நீங்களும் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு தான். ம் ம். என்னன்னா, நான் போன கேம் வீக்லயே நான் சொல்லியிருப்பேன். லைக் ஐ வாண்ட் டூ பிரிங் ஹாலாண்ட் இன்டூ மை டீம். கேம் ரைட் வீக் ரைட் ரைட். 7லேருந்து நல்ல ஃபிக்சர்ஸ் இருக்கு. நான் ஹாலாண்ட கண்டிப்பா கொண்டு வரணும். கேம் வீக் 6க்கு எனக்கு தேவையில்ல. ஆனா 7க்கு வேணும். அண்ட் மியாம்பவும் கொண்டு வரணும்னு நான் சொல்லியிருந்தேன். ம். பட் என்னன்னா, கேம் வீக் 6ல நான் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ நீட் 3 ட்ரான்ஸ்ஃபர்ஸ். அத நான் ம் கொண்டு ம் வரணும்னா. ம் ம் ம். என்கிட்ட 2 ட்ரான்ஸ்ஃபர் தான் இருக்கு. ஸோ நான் -4 பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்ன ஆச்சுன்னா, ராயாவோட அவைலபிலிட்டி வந்து கடைசி வரைக்கும் கொஸ்டினாவே இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு வந்து 10 மெம்பர்ஸ வச்சு நான் ஆடியிருக்கலாம். நான் அத விட்டுட்டு ஐ சேஞ்ச்ட் ராயா டூ லைக் செல்ஸ் அண்ட் ஹாலாண்ட உள்ள கொண்டு வந்தேன். லைக் ஃபார் வாட்கின்ஸ் அண்ட் மேம்பவையும் உள்ள கொண்டு வந்தேன் ஃபார் சாக்கா. ம். நாட் சாக்கா, சாலா. இப்ப எனக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த -4 எடுக்காம இருந்திருந்தா நான் இதோட அதிக பாயிண்ட் எடுத்திருப்பேன். ரைட் ரைட். பட் அகைன் இது ஒரு ரீசனுக்காக நான் எடுத்தேன். ஸோ ஐ அம் ஓகே வித் திஸ் பாயிண்ட்ஸ். ஆனா என்னன்னா, இந்த மாரி பேனிக் இது பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து சக்சஸ்ல முடியாது. ம்ஹ்ம். ஸோ அதனால லைக் ஏன்னா ஹிட் இல்லாம நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க, இல்ல இது பண்றீங்கன்னா தட் இஸ் அ டிஃபரண்ட் திங். ஹிட்ல வந்து இன்னொரு -4 நீங்க லூஸ் பண்றீங்க நீங்க எடுக்கிற பாயிண்ட்ல. ரைட் 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 அது ரைட். ஒரு தேவையில்லாத ஹிட் ஆச்சு எனக்கு. ம் ம் ம். செல்ஸும் எனக்கு பெரிய பாயிண்ட் எடுத்து குடுக்கல. சாலா அண்ட் லைக் ரிமெம்பர் பிளஸ் ஹாலாண்ட் கம்பேரிட்டிவ்லி டூ வாட்கின்ஸ் அண்ட் சாலா பார்க்கும்போது எனக்கு கம்மியா தான் பாயிண்ட் வந்துச்சு. ரைட். இப்போ நான் டீம வச்சிருந்தாலுமே எனக்கு நெறைய பாயிண்ட் வந்திருக்கும். தட் பீயிங் செட் லைக் ஐ ஸ்டில் காட் மோர் தேன் ஆவரேஜ். ஆவரேஜ் வந்து 50 தான். நான் 62 எடுத்தேன். அது எல்லாத்துக்கும் ஒருத்தன் தான் காரணம். அது வந்து பால்மர். கோல் பால்மர். 25 பாயிண்ட். பிளஸ் இன்னும் 1, 2 விஷயம் என்ன ஆச்சுன்னா, ஜோ பெட்ரோட இன்ஜுரி இவங்கன்றதுனால வேற எனக்கு பெஞ்ச்ல யாருமே ஆடல. ரைட். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இப்ப இந்த டாபிக் பால்மர பத்தி சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயமும் வந்து ஐ வாண்டட் டூ ஹைலைட். நம்ம நெறைய பேர் பண்ற இன்னொரு தப்பும் அது. என்னன்னா, ம். பால்மர் போன வாட்டி 25 பாயிண்ட்ஸ் எடுத்தான்னு சொல்லிட்டு எவ்ரிபடி இஸ் சர்ச்சிங் ஃபார் பால்மர். ரைட். பால்மர் எப்படியாவது உள்ள கொண்டு வரணுன்ட்டு கொண்டு நீங்க வரணும். இதுலயுமே பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கோட ஹை ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட்ல வந்து பால்மர் பண்ணியிருக்காங்க. இதுல என்னன்னு ஒரு பிரச்சனையான விஷயம்னா, இப்ப நான் பால்மர வந்து பெர்ஃபார்மர்ல வந்து குட் பெர்ஃபார்மர். நான் அதனால என் டீம்ல வச்சிருக்கேன். ஐ அம் கோயிங் டூ ரிட்டெயின் ஹிம் ஃபார் த என்டையர் 38 வீக்ஸ்ன்னா, இந்த ரிஸ்க்க நீங்க எடுக்கிறது தப்பே கிடையாது. ஆனா எல்லாருமே என்னன்னா, போன வீக்ல பாயிண்ட் எடுத்தான்ட்டு தான் நெறைய பேர உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ம். அதுக்கு அவங்க வெளியில அனுப்புற ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா, சாக்கா ஆர் சாலா. ம். ம். இவங்கள தான் நீங்க வெளில அனுப்புறாங்க. இதுல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பால்மரோட ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இதுல வந்து ஹி ஹஸ் காட் 10 ரிட்டர்ன்ஸ் அதாவது கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட். ம். 6 ம். கோல்ஸ் அண்ட் 4 அசிஸ்ட். ஆனா, இதுல 8 அட்டாக்கிங் ரிட்டர்ன்ஸ். லைக் கிறிஸ்டல் பேலஸ் கிட்ட ஹி காட் 1 கோல் அண்ட் 3 அசிஸ்ட் அண்ட் லைக் 4 கோல்ஸ் இன் பிரைட்டன். இந்த 2டே கேம்ல வந்து வந்திருக்கு. ம். 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 மீதி கேம்ஸ்ல வந்து இத்தனைக்கும் வெஸ்ட் ஹாம், பவுர்ன்மவுத், கிறிஸ்டல் பேலஸ் அண்ட் 1 சிட்டி. சிட்டி கேம் வந்து டஃப்ன்னு கூட எடுத்துக்கலாம். மீதி 3 கேம்ல அவனோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஜஸ்ட் 2 அட்டாக்கிங் ரிட்டர்ன்ஸ் தான். ரைட் ரைட் ரைட். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் இது ஒரு 2 கேம்னால தான் பெருசா பாயிண்ட்ஸ் வந்த மாரி தெரியுது உங்களுக்கு. ஆனா அந்த 2 டீமுமே வந்து எல்லார்கிட்டயுமே கன்சீட் பண்ணிட்டு இருக்கிற டீமா இருக்காங்க. ரைட் ரைட் ரைட். ஸோ அதனால நீங்க இது பண்ண முடியாது. அண்ட் அவனோட ஃபிக்சர்ஸும் பார்த்தீங்கன்னா, அடுத்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், நியூகாசல், லிவர்பூல், யுனைட்டட், ஆர்சனல். அப்படின்றபோது, இப்ப நீங்க வந்து சாக்கா, சாலாக்கு பதிலா கொண்டு வரணுமான்றதே ஒரு கொஸ்டின் தான். ம். 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 அண்ட் கேம் வீக் 12லேருந்து நீங்க திரும்ப கொண்டு வரலாம். லெஸ்டர், ஆஸ்டன் வில்லா, சவுத்தாம்ப்டன், ஸ்பர்ஸ், பிரென்ட்ஃபோர்ட், எவர்டன், ஃபுல்லாம்ன்னு இருக்கிறதுனால, அந்த டைம்ல நீங்க திரும்ப கொண்டு வந்துக்கலாம்.
ஸோ நீங்க எப்படியுமே ஒரு டஃப் பிக்சர் வரும்போது, நான் அப்ப சொன்ன மாரி தான். நான் 38 கேம் வீக்கும் வச்சிருக்கேன். இவன் எப்படியும் இந்த டீம் கிட்ட மெயின் பெர்சனே இவன் தான். அதனால பாயிண்ட் வரும்னு நெனச்சீங்கன்னா, யூ கோ வித் லைக் பால்மர். அது கூட நான் நெக்ஸ்ட் கேம் வீக்ல பண்ணுங்க. இந்த கேம் வீக்ல பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ம், ம். பட் பிக்சர்ஸ வச்சு இல்ல பாயிண்ட்ஸ சேஸ் பண்றேன்ட்டு பண்ணீங்கன்னா, இது ஒரு தப்பான டெசிஷன். ம், அதுக்கு ம். ரீசனும் ஏன் சொல்றேன். ஏன்னா, நீங்க இதுக்கு நான் சொன்ன 2 பிளேயர் யார வந்து வித்து இவங்க கொண்டு வராங்கன்னா, ஒண்ணு சாக்கா. ரைட், ரைட், ரைட். சாக்காக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் போன கேம் வீக்ல வந்து ஹி டிட்ன்ட் கெட் அன் அசிஸ்ட். ஹி வாஸ் வெரி க்ளோஸ் டூ கெட்டிங் அன் அசிஸ்ட் பட் வரல. லைக் அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து அதுதான் நான் சொன்னேன். அந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டுட்டு நீ வந்து வெளிய ஒரு கோலோ, ஒரு அசிஸ்டோன்னு காமிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாம இருக்கிறது தான் வந்து ஒரு மாரியான கிரைம். அதெல்லாம் வந்து ஆமா. லைக் இதுல என்னன்னா 0 கோல், 0 அசிஸ்ட் ஆனா ஒரு போனஸ் பாயிண்ட். அந்த அசிஸ்ட் வந்திருந்தா 3 போனஸ் பாயிண்ட் வந்திருக்கும் கரெக்ட். ம். சாக்காக்கு. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ம், அது ம். இல்லாம பார்த்தீங்கன்னா, எவ்ரி மேட்ச் ஹி ஹஸ் காட் அ கோல் ஆர் அன் அசிஸ்ட். ரைட், ரைட், ரைட். ம். ஸோ அந்த மாதிரி வந்து சாக்காவோட இது இருக்கும்போது, இந்த கேமோட இது வந்து பார்த்தீங்கன்னா, அகைன்ஸ்ட் சவுத்தாம்ப்டன். எல்லா டீமுமே கோல் அடிச்சிட்டு இருக்கிற ஒரு டீம் வந்து சவுத்தாம்ப்டன் இந்த சீசன்ல. ம். ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க சாக்காவ வெளில கொண்டு வந்துட்டு, நீங்க பால்மர உள்ள கொண்டு வரது டசன்ட் மேக் சென்ஸ். அதே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சாலாவோட பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அகைன்ஸ்ட் கிறிஸ்டல் பேலஸ். ம். கிறிஸ்டல் பேலஸ் கிட்ட ரெகுலரா வந்து கோல் ஸ்கோர் பண்ணியிருக்கான் ம், 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 ம். சாலா. ஸோ அப்படின்றபோது, அந்த பிக்சர்ஸுமே வந்து ஒரு சாலாக்கு வந்து என்ன சொல்றது? ஒரு மோர் சான்சஸ் ஆஃப் கோல்ஸ் இருக்கிற மாரி பிக்சர் தான். அப்படின்றதுனால, இவங்க 2 பேர வித்து நீங்க வந்து பால்மர உள்ள கொண்டு வரது இந்த வீக்ல வந்து டசன்ட் மேக் சென்ஸ். ம், ம், ம். ஸோ அது வந்து முதல் இது ஒரு பிளேயர பத்தி. இன்னொரு விஷயம் என்ன நெறைய பேர் வந்து கேட்க தொடங்கினாங்கன்னா, லைக் பெட்ரோக் இன்ஜுரி, லைக் ஆர் வீசாக் இன்ஜுரிலாம் வந்து அதே பிரைஸ் பாயிண்ட்ல வேற ஏதாவது ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்களான்ற மாரி ரைட். கேட்கறாங்க. ம், ம். அது வந்து ஒரு காமனா வந்துட்டு இருக்கிற டாக். ஸோ அதுல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபார்வர்ட் வச்சுட்டு நான் என்ன பண்றேன்னா, பிரைஸ வந்து 6ன்னு வைக்கிறேன். ஸோ அந்த பிரைஸ்ல இருக்கிற மத்த ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து தெரியும். ம், ம், ம். ஸோ அதுலேருந்து நம்ம யார் யார் வந்து பாசிபிள் பிளேயர்ஸ்ன்ற மாரி இது பண்ணலாம். மேபி ஐல் டேக் 6.3. வெல்பேக் வந்து இந்த சீசன் வந்து ஹி இஸ் பெர்ஃபார்மிங் மோர் தேன் வாட் ஹி நார்மலி டஸ். ரைட். ஸோ அதனால நான் வெல்பேக்க வந்து நான் சஜெஸ்ட் பண்ணல. பட் லைக் வெல்பேக் இஸ் ஆல்சோ டீசென்ட் சாய்ஸ். பட் ஆனா என் சஜஷன்ல வராது. என் சஜஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வில் சே வீசாவும் நான் பெட்ரோவையும் சொல்லல. ஏன்னா அவங்க இன்ஜூர்டு. அவங்க இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா, வுட், கால்வெர்ட் லெவின் அண்ட் டெலாப். இவங்க 3 பேர தான் நான் இப்போதைக்கு சொல்லுவேன். ம், ம், ம். டியூரான் இஸ் லைக் த பெஸ்ட் ஆப்ஷன். ஆனா டியூரான் வந்து சப்ஸ்டிடியூட்டா மட்டும் தான் வந்துட்டு இருக்கான். எக்ஸாக்ட்லி. சப்ஸ்டிடியூட்டா ம். வந்தாலுமே ஆனா பாயிண்ட் எடுக்குறான். எக்ஸாக்ட்லி. பட் ம். லைக் அந்த ஒரு ரீசனுக்கு வேண்டி தான் நான் டியூரான சொல்லல. ரைட், இல்லன்னா ரைட். டியூரானும் ஒரு குட் ஆப்ஷன் தான். ஸோ மத்தபடி நீங்க பார்த்தீங்கன்னா, டெலாப், வுட் அண்ட் கால்வெர்ட் லெவின். இதுல வுட் அண்ட் கால்வெர்ட் லெவின் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் டீமோட சிங்கிள் ஸ்ட்ரைக்கர் அண்ட் லைக் தே ஆர் இன்டூ பெனால்டீஸ் அண்ட் எவ்ரிதிங். ரைட், ரைட், ரைட். டெலாப் பெனால்டில இருக்கானான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பட் ஐ அம் நாட் ஷூர் அபௌட் தட். கால்வெர்ட் லெவினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிக்சர்ஸ் இஸ் ரியலி குட். டெலாப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிக்சர்ஸ் ஆர் ரியலி ரியலி குட். நீங்க பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா லைக் கிரீன்லயே இருக்கும். ம். நெக்ஸ்ட் 10 கேம் வீக்ஸ்ல 8 கேம் வீக் வந்து இட்ஸ் இன் கிரீன். ம், ம். பிட்சர் டிஃபிகல்டி ரேட்டிங் ஆஃப் 2. வெஸ்ட் ஹாம் வந்து 2-1 கேட்கலாம். பட் வெஸ்ட் ஹாம் வந்து இந்த வாட்டி பாட்டம் 4 அதான் டீம்ஸ்லயும் லைக் கேட்கலாம்னு வந்தேன். கன்சிடரிங் சான்சஸ். ம், ம், ம். ஸோ அதனால வந்துட்டு மேபி அவங்க டீம் எல்லாத்தையும் பார்த்து கூட அவங்க பண்ணியிருக்கலாம். பட் இதெல்லாம் வந்து கேம் வீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்ட எஃப்டிஆர் தான். பட் அது வந்து ஓல்ட்ஸ் குட் நவ் ஆல்சோ. ம். எஃப்டிஆர்னா ஸோ ஃபிக்ஸ்டு ஆமா, யாஹ்! ஆமா. பிட்சர் டிஃபிகல்டி ரேட்டிங். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, டெலாப் இஸ் ஆல்சோ எ வெரி குட் சாய்ஸ். ம். வார்டி எல்லாம் வந்து எடுக்காதீங்க. வார்டி வந்து சாம்பியன்ஷிப் போறதுக்கு முன்னாடி இருந்த வார்டி கிடையாது. கிடையாது. ம். அதனால வார்டிய வந்து எடுக்காதீங்க. ராகுல் இஸ் அன் இன்ட்ரஸ்டிங் சாய்ஸ். ஏன்னா வந்து முனிஸா வந்து ஹி ஹஸ் ஓவர்டேக்கன் அண்ட் ம். லைக் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஆமாமாமா. ரெகுலர்லி. ட்ரூ. அண்ட் பெனால்டீஸ் எல்லாமே இருப்பான். பட் அவங்க பிக்சர்ஸ் வந்து இஸ் நாட் தட் குட். சிட்டி, ஆஸ்டன் வில்லா வந்து அடுத்த 2 கேம். ஸோ அதனால தான் நான் ராகுல சொல்லல. பட் லைக் நீங்க இந்த 2, 3 கேம் பார்த்துட்டு மேபி எவர்டன் கேம் வீக்லேருந்து நீங்க ராகுல உள்ள எடுக்கலாம். இஃப் யூ வாண்ட். ரைட், ரைட், ரைட். ஸோ ம். இவங்கள தான் நான் வந்து இந்த பிரைஸ் பாயிண்ட்ல மெயினா சொல்லுவேன். ம். இல்ல நான் வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் பண்ண போறேன்னா, நீங்க அப்ப கூட நான் என்ன சொல்லுவேன்னா, கால்வெர்ட் லெவினுக்கு பதிலா யூ கோ ஃபார் நிடியே. ம். அவன் இது இல்ல.
இடியே வந்து எவர்டனோட விங்கர் எவர்டன். அது ஒண்ணு. இன்னொரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் நான் யார் சொல்லுவேன்னா, இவான் லிசன். போர்ன்மத்தோட ஸ்ட்ரைக்கர். ஹி காட் ஓகே. அன் அட்டாக்கிங் ரிட்டர்ன் லைக் லாஸ்ட் கேம் வீக். ஏன் அவனை சொல்லுவேன்னு சொல்றேன். போர்ன்மத் வந்து பாத்தீங்கன்னா, சொலாங்கேயோட பாயிண்ட்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க லாஸ்ட் சீசன்ல. அதே பொசிஷன்ல ஏன்னா மத்த டீம் பெருசா மாறல. ஸோ ரைட். அதே மாதிரியான அவுட்புட் வருது. ஸோ இவான் லிசன் வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவானல்சன். பட் இதெல்லாமே வந்து என்ன அவன் தானே சொல்றது, நம்ம கூட நம்ம ஒரு போட்டோ டிஃபரன்ஷியல் இதுல மைண்ட். சாம்பியன்ஸ் லீக்ல நம்ம கூட கோல் போட்டானே ஆமா அவன். ஆமா அவன் தான். ஸோ அதனால தான் வந்துட்டு அவனை நான் வந்து சஜஸ்ட் பண்றேன். ஏன்னா அந்த ஹி ஹாஸ் அ கேப்பபிலிட்டி. ஆனா அந்த டீமுமே வந்து அவனை டாலிஸ்மனிக் பிளேயரா வச்சு விளையாடக்கூடிய கேப்பபிளான டீம் தான். ரைட். ஸோ அதனால தான் வந்து இவன் லிசனையும் சொல்றேன். பட் லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி சொல்றது? லைக் ஒரு டிஃபரன்ஷியல் பிளேயர். நீங்க இவான் லிசனோ ஆர் லைக் நிடியே மாரி பிளேயர்லாம் டிஃபரன்ஷியலா நீங்க பார்க்கலாமே தவிர, ஒரு குட் பிக்கான்னு கேட்டீங்கன்னா, இது பண்ண முடியாது. ரிஸ்கி பிக்கு வித் குட் சான்சஸ்னா எஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ என்னோட இனிஷியல் சாய்ஸ் ஆஃப் லைக் வுட், டெலாப் அண்ட் கால்வர்ட் லெவின்ல யாராவது எடுங்க. அதுல ஆக்சுவல் டிஃபரன்ஷியல்னு பார்த்தீங்கன்னா ராகுல். பட் லைக் அது ராகுல வந்து லைக் ஒரு 2 கேம் வீக்ஸ் கழிச்சு எடுங்கன்னு. ராகுல் பட் எமிரேட்ஸ். ஆமா. பட் லைக் ஒரு கம்ப்ளீட்லி நான் ரிஸ்கி ஒரு அட்வென்ச்சர் மாரி நான் இது பண்றேன். எனக்கு கிளிக் ஆச்சுன்னா பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற ஹை மாரி ரிஸ்க் ஹை பிளேயர்னா ரிவார்ட். அது நிறைய ஆமா ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் மாரி பிளேயர்ஸ். சி இது இப்ப இந்த என்னன்னா இவன் நீங்க இருக்கானே, ஒரு இப்ப இந்த டுவைட் மெக்னீல் இருக்கானே, இப்ப அவன் தானே அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ நீங்க வந்து என்னன்னா ஸ்ட்ரைக்கர்ஸ்ல நான் இத சொல்றேன். பட் எனக்கு வேண்டாம். நான் ஒரு டெலாப் மாரி ஒரு பிளேயர் எடுத்துட்டு, நான் கால்வர்ட் லெவினுக்கு பதிலா ஐ வில் டேக் டெலாப். அண்ட் லைக் நான் கால்வர்ட் லெவின வேற எங்கேயாவது இது பண்றேன்னா, யூ கேன் அகைன் டேக். நான் இப்ப எப்படி ராகுல் ஜிமெனஸ்க்கு வந்து ஃபுல்லாம்க்கு ஃபிக்ஸர் ஸ்டஃப் பண்றேனோ, அதே தான் ஸ்மித் ரோவுக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அப்ப நீங்க ஸ்மித் ரோ ரீப்ளேஸ்மென்ட்டோ இல்ல அதோட ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 1 மில்லியன்ல இருக்கிற பிளேயர் தான் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மெயின் பிளேயர் யார் உங்களுக்கு இருப்பாங்கன்னா, ராகுல் ஜிமெனஸ் சாரி டுவைட் மெக்கில். ரைட். ஏன்னா வந்து எவர்டனோட இது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் ரியலி குட் ஃபிக்சர் லிஸ்ட். போன மேட்ச் அவன் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். ஆமா. ஸோ அதனால அவன ஒருத்தன சொல்லுவேன். நெறைய பேர் செமன்யோவ சொல்லுவாங்க. பட் செமன்யோ வந்து இந்த ஒரு கேம் வீக்குக்கு தான் உங்களுக்கு சூட் ஆகும். ரைட். நீங்க செமன்யோவ எடுக்கணும்னா முன்னாடியே எடுத்திருக்கணும். இப்ப நீங்க எதனா லெஸ்டரோட விளையாடுறான். அதுக்கப்புறம் வந்து பிக்சர்ஸ் ஆர் டஃப். ஆர்சனல், ஆஸ்டன் வில்லா, சிட்டி, பிரென்ட்ஃபோர்ட் ன்ற மாரி போகுது. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, இப்ப இவான்சன் ஒன்ஸ் ஹி ஸ்டார்ட்ஸ் டு கிளிக் செமன்யோக்கு அதே மாரி ரிட்டர்ன்ஸ் வருமான்றதும் டவுட்ஃபுல் தான். ஸோ அந்த ஒரு ரீசன்னால செமன்யோ நான் சொல்ல மாட்டேன். பட் லைக் நீங்க இது பண்ணு. அதுக்கு பதிலா நான் இன்னொரு பிளேயர் யார சொல்லுவேன்னா, ஜான்சன் ஃப்ரம் ஸ்பர்ஸ். நல்லா ரைட் விங்ல ஆடுறான். ஆ. ரைட் விங்ல ஆடுறான். சானோட இது இப்போதைக்கு விளையாடவும் போறது கிடையாது சானு. ஸோ அந்த ஒரு இதுவும் இருக்கு. பிளஸ் சான் வந்தாலுமே குலுசஸ்கி தான் எனக்கு டைம் ரிஸ்க் மாரி எனக்கு தோணுது. ஸோ ஜான்சன் வில் பி லைக் பார்ட் ஆஃப் ஹிஸ் மெயின் அட்டாக்கிங் டீம். அண்ட் ஸ்பர்ஸோட இது வந்து ஆஃப்டர் ஆன்ஜி கமிங் லைக் அவங்க வந்து ஒரு குட் அட்டாக்கிங் டீம். டிஃபென்சிவ்லி ரொம்ப கேவலம். பட் அட்டாக்கிங்லி தே ஆர் ரியலி குட் டீம். ஸோ ஆன்ஜி லைக் போத் சொலாங்கே அண்ட் ஜான்சன் மைட் பி அ வெரி பிக் அசெட். ஸோ நீங்க வந்து அவன உள்ள கொண்டு வரலாம் ஆர் மெக்னில கொண்டு வரலாம். இவங்க 2 பேருமே வந்து நான் ஒரு என்ன சொல்றது? மிட்ஃபீல்ட் எனேபிளர்ஸா வந்து நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ரைட். ஸோ அண்ட் லைக் இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா, மேடிசன் இஸ் ஆக்சுவலி லைக் கிரியேட்டிங் லாட் ஆஃப் சான்சஸ். யா. ஸோ நீங்க ஜான்சன் வேணாம் எனக்கு ஒரு நோன் பிளேயர் ஆர் லைக் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பிளேயர் வேணும்னா, நீங்க மேடிசனுக்கும் போலாம். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க ஒரு 6, 7 பிக்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் லைக் 10 பிக்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஈஸியா இருக்கிற டீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி ஒண்ணு, இன்னொன்னு வந்து ஸ்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ஸ்விச் மாரி டீம். ஸோ சிட்டி அண்ட் ஸ்பர்ஸ முடிஞ்ச அளவுக்கு நெறைய பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க. சிட்டில வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஹாலாண்ட் கண்டிப்பா நீங்க எடுக்கணும். இன்னொரு பிளேயர் யாருன்றது தான் பிரச்சனை வரும். ஐ வில் சே கோ வித் டிஃபென்ஸ். ஏன்னா அங்க கொஞ்சம் உங்களுக்கு ரொட்டேஷன் கம்மி கம்பேர் டூ மிட்ஃபீல்ட். ஸோ அதனால நீங்க வந்து யூ கேன் கோ ஃபார் லைக் அகைன் நான் ரீகோ லூயிஸ் சஜெஸ்ட் பண்றேன். பட் ரீகோ லூயிஸ் என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்கும். பட் ஆனா ரீகோ லூயிஸ் நீங்க பிரைஸும் கம்மின்றதுனால இஸ் 4.7. பட் ரீகோ லூயிஸ் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களோட பெஞ்ச்ல வந்து பிளேயிங் டிஃபெண்டர் இருக்கணும். ஏன்னா எந்த கேம் வீக் வேணா ரீகோ லூயிஸ் ஆடாம இருக்க சான்சஸ் இருக்கு. அவன் டீம்ல தான் யார் வேணா எப்ப வேணா ஆடாம போலாமே. ஆமா.
அது அதே மாதிரி மிட்ஃபீல்டில் வந்து நான் யாரை சொல்லுவேன்னா ஐ வில் சே ஃபோடன். அது ஏன்னு நான் சொல்றேன். ரீசன்ட் சாம்பியன்ஸ் லீக் கேம்ல ஹி ஸ்டார்டட். ரைட். ஸோ அவன் எப்பவுமே நீங்க பெப்போட ஹிஸ்டரியில பார்த்தீங்கன்னா, ஃபோடன வந்து இனிஷியல் ஃபியூ கேம்ஸ்ல ஹி வுடன்ட் ஸ்டார்ட் அட் ஆல். ம், ம், ம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஹி ஸ்டார்ட்ஸ் ஹி யூஸ்ட் டு பிளே மோர் ரெகுலர்லி. அண்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, கேடிபி இஸ் லைக் இன்ஜூர்ட் அகைன். ஸோ இந்த கேம் வீக்கும் கேடிபி கிடையாது. அஃபிஷியலாவே பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்துருச்சு. ஸோ ஃபோடன் மைட் ஸ்டார்ட் கேம் லைக் மேபி நாட் இமிடியேட்லி லைக் ஒரு 2, 3 கேம் வீக்ஸ்ல ஹி மைட் ஸ்டார்ட் பிளேயிங் ரெகுலர்லி அகைன். ஸோ ஃபோடன் வந்து ம். ஒரு நல்ல வேல்யூ ஆடடா இருப்பாங்க. பட் அது வந்து அகைன் அந்த பிளேயர் நீங்க எடுத்தாலும், இல்ல நீங்க ரீகோ லூயிஸ் மாரி எடுத்தாலுமே, நீங்க வந்து இன்னொரு நான் பிளேயிங் பெஞ்ச்ல இருக்கிறதுல, அந்த டீமுக்கு விளையாடக்கூடிய பிளேயரா பெஞ்ச்ல போடுங்க. டோன்ட் கோ ம். ஃபார் சீப் பிளேயர்ஸ்ன்ற மாரி போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு. ம், ம், ம். ஸோ அதுதான் எந்தெந்த எனேபிளர் சொல்லலான்ட்டு பார்த்தேன். ஏன்னா நம்ம வைல்ட் கார்ட்லயே நெறைய இத டிஸ்கஸ் பண்ணதுனால, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபௌட் தட் அகைன். ஃபைனலா நான் என்ன யோசிச்சேன்னா, லைக் ஐ வில் சே அபௌட் தி கேப்டன்ஷிப் சாய்ஸ். கேப்டன்சி ஆப்ஷன்ஸ். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா அருண்? இல்ல. அதுதான் எனக்கு இருந்த ஒரு கொஸ்டின். அந்த 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 மிட் பாயிண்ட் மெக்டேல். பிரைஸ் ரேஞ்ச்ல இருந்த ஸ்ட்ரைக்கர்ஸ். பட் அது டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நம்ம ஆல்ரெடி. சோ அதுதான் மெயினான கொஸ்டின் எனக்கு இருந்துச்சு. ஓகே. ஸோ கேப்டனா நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வீக்ல வந்து 2 என்ன சொல்றது? ஒரு அ குட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ம். பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் பேலஸ் அண்ட் லிவர்பூல்ல சாலா. பிகாஸ் சாலா வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் பேலஸ் கிட்ட ரெகுலர்லி டன் வெல். ம். ம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலாண்ட் அகைன்ஸ்ட் ஃபுல்ஹாம் இன் ஹோம். ம். இதுல என்னன்னா, நேத்து நான் சொல்லும்போது, ஐ கிவ் சாலா அஸ் மை நம்பர் 1 பிரையாரிட்டி அண்ட் லைக் ஹாலாண்ட் அஸ் மை நம்பர் 2. அருண் சொன்ன மாரி நாங்க ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் பண்ணும்போது நான் அப்படிதான் சொல்லியிருந்தேன். பட் நான் நேத்து திரும்ப வந்து ஐ வென்ட் அண்ட் லைக் டிட் சம் டிக்கிங். ஸோ ம். லாஸ்ட் 2 ஹோம் கேம்ஸ் அகைன்ஸ்ட் ஃபுல்ஹாம். ம். ஹாலாண்டோட ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 4 கோல்ஸ் அண்ட் 2 அசிஸ்ட். ஓ வாவ்! ஓகே. ஸோ ஹாலாண்ட் இஸ் ஈக்குவலி குட் அஸ் லைக் சாலா அகைன்ஸ்ட் கிறிஸ்டல் பேலஸ். ம். ம். ஹாலாண்ட் ம். அகைன்ஸ்ட் ஃபுல்ஹாம் இன் ஹோம். சாலாக்கு வந்து இது அவே கேம் வேற. ஸோ அதனால வந்து ஐ சே லைக் ஈவன் ஸ்டீவன்ஸ் நவ். ஹாலாண்ட் ஆர் சாலா நீங்க உங்க 2 பேர்ல யார வேணா நீங்க கேப்டனா போட்டுக்கலாம். உங்க ரைட். டீம்ல ரைட். யார் இருக்காங்களோ அவங்கள போடுங்க. சரி, இவங்க 2 பேருமே இல்ல. அப்ப நாங்க என்ன பண்றதுன்னு யாராவது கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, சொலாங்கே இஸ் ஒன் டிஃபரன்ஷியல் கேப்டன். ஏன்னா வந்து ஸ்பர்ஸ் ஆர் பிளேயிங் அகைன்ஸ்ட் பிரைட்டன். பிரைட்டன் வந்து எப்படின்னா, நீ 2 கோல் அடி, நான் 4 கோல் அடிக்கிறேன்ற மாரி ஆடுவாங்க. ஆமாமாமா. ஸ்பர்ஸும் ம். அதே மாரி தான் ஆடுறாங்க. ஸோ ம். அந்த கேம் எனக்கு வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கிறது கூட சான்சஸ் இருக்கு. அண்ட் ம். ஸ்பர்ஸோட எல்லா அட்டாக்குமே அவங்களோட மெயின் ஸ்ட்ரைக்கர் மூலமா தான் நடக்குது. ரிச்சார்லிசனே நெறைய கோல் அடிச்சான் போன சீசனு. அப்படின்னா அவங்க ஸ்ட்ரைக்கர டிபெண்ட் பண்ணி எவ்வளோ இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரைட். ஸோ ரைட். ரைட். அதனால ம். வந்து யூ கேன் கோ ஃபார் சொலாங்கே. சோ இதுதான் 2 ஆப்ஷன்ஸ். ஒண்ணு ஸோ சொலாங்கே இல்ல. டிஃபரன்ஷியல். ஸோ அது இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த கேம் வீக்ல நான் இன்னொரு பெர்சன் யார சொல்லியிருப்பேன்னா, சாக்காவ சொல்லியிருப்பேன். ம். 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 பட் ஏன் சொல்லலன்னா, ஒரே ரீசன் தான். என்னோட கேப்டன் வந்து ஐ வாண்ட் தெம் டூ கோ இன்டூ டபுள் டிஜிட்ஸ் ஆர் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கிற பிளேயர் மாரி. ரைட். சாக்காவ ரைட். பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஹி இஸ் கன்சிஸ்டன்ட். உங்களுக்கு 6, 7ன்னு எடுத்து குடுப்பான். ம். பட் அந்த இத தாண்டி ஒரு பிக் ஆல்ன்றது வந்து சாக்கா கிட்ட வருமான்றது எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. ஈவன் தோ கரெக்ட். தே ஆர் பிளேயிங் அகைன்ஸ்ட் சவுத்தாம்ப்டன் ஹூ இஸ் கன்சிடரிங் டூ எவ்ரி டீம். ம். 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 அண்ட் இன்னொரு ரீசன் அதேதான். உனக்கு தான் ஃப்ரீ ஆர்சனலுக்கு ரோல் வந்து போடுறான்னா விட சவுத்தாம்ப்டன். மாட்றானே. ஆமா. ஆர்சனலுக்கு வந்து சவுத்தாம்ப்டன் வந்து ஒரு குட்டிச்சாத்தான் வேற. ஆமா. ஃபுல் ஆன். அது ஒண்ணு பிளஸ் இன்னொன்னு ராம்ஸ்டேல் இஸ் அகைன்ஸ்ட் ஆர்சனல். எல்லா வெறிங்க. ஆர்சனல் கோல் கீப்பரும் அவங்கள விட்டு போன முதல் சீசன்ல வந்து ஆர்சனலுக்கு அகைன்ஸ்டான கேம்ல வந்து வெறி பிடிச்ச ஒரு மாரி என்ன ஆடுவானுங்க. சொல்றது? அதான் நியூ இயரே தோத்து போற அளவுக்கு வந்து விளையாடுவானுங்க. ரைட்டு. ஸோ அந்த ஒரு இதுவும் இருக்குன்றதுனால ஐ அம் நாட் சஜஸ்டிங் சாக்கா. சாக்கா. ம். இல்ல, நீங்க அப்படிலாம் இல்ல எனக்கு சாக்கா மேல நம்பிக்கை இருக்குன்னா, சாக்காவுமே இது குட் ஆப்ஷன் தான் இந்த கேம் வீக். ம். 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 இப்ப ம். இவங்க 4 தான் நான் வந்து சஜெஸ்ட் பண்ணுவேன். ரைட். 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 ஸோ அதுல என்னோட பிரையாரிட்டி பிரெஃபரன்ஸ் வந்து எய்தர் ஹாலண்ட் ஆர் லைக் சாலா. யார நீங்க போட்டாலுமே ரைட்டு. 2 பேருமே வச்சிருந்தீங்கன்னா, காயின் டாஸ் பண்ணி யார வேணா போடுங்க. ஓகே. இவங்க 2 பேரும் இல்லன்றம்போது லைக் கோ ஃபார் சொலாங்கே. ரைட். 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 ம். அப்படி அவன் சொலாங்கேவும் இல்லன்னா, இன்னொரு பெர்சன் உங்களுக்கு வேணும்னா, ஐ வில் சே முயாம்போ. ம். ம். ஏன்னா பிரென்ட்ஃபோர்ட் ஆர் பிளேயிங் அகைன்ஸ்ட் வுல்வ்ஸ். அவன் பார்த்தீங்கன்னா, எல்லா எ அவங்க எல்லா அதிலேயே கோல் மேட்ச்லயுமே அடிச்சிட்டு வந்து இருக்கான். முதல் நிமிஷத்துல கோல் போட்டுர்றானுங்க எப்படியோ. ஆமாமா. வுல்வ்ஸ் வேற நெறைய கோல்ஸ் கன்சீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால முயாம்பே அகைன் அ டிஃபரன்ஷியல். ஒரு என்ன சொல்றது? நீங்க என்கிட்ட சாலாவும் இல்ல, ஹாலாண்டும் இல்ல, சொலாங்கேவும் இல்லன்ற பட்சத்துல நீங்க போடுங்க.
ரைட், ரைட், ரைட். இன்னொரு காமனா நெறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது பால்மர கேப்டனா போடாதீங்க. ஏன்னா செல்சி ஆர் பிளேயிங் அகைன்ஸ்ட் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். பால்மர் வந்து ரிட்டர்ன்ஸ் வராதுன்னு நான் சொல்லல. வந்தாலுமே வந்து 1 அட்டாக்கிங் ரிட்டர்ன் அந்த மாரி இருக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஏன்னா ஏன்னா நாட்டிங்ஹாம் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் ஆர் ரியலி டிஃபென்சிவ்லி குட். சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. ஆமா. ஸோ அதனால வந்துட்டு பால்மர வந்து கேப்டனா போடாதீங்க. ரைட். ஸோ ஸோ இதுதான் என்னோட டிப்ஸ் ஃபார் திஸ் கேம் வீக் அருண். ஓகே, சூப்பர். ஸோ ஐ திங்க் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே ஆமா. பண்ணிட்டோம். நம்மளுக்கு குடுத்த ஆப்ஷன்ஸுக்குமே ஏன் குடுக்குறோம், ஃபிக்ஸ்சர் லிஸ்ட் எப்படி இருக்கு, அண்ட் முக்கியமா முதல்ல சொன்ன மாரி தயவுசெய்து இது வந்து ஒரு ஃபேண்டஸி வந்து ஒரு ஜாலியா விளையாடுங்க. இதுக்கு காசெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு எண்டுல வந்து அதோட ஒர்த்தே கிடைக்காது. அதுதான் வந்து உண்மை. நீங்க கரெக்ட்டு. எவ்வளவு தலகேன்னு தள்ளி குடிச்சாலும், நீங்க வந்து டாப் 1000க்குள்ள வந்தாலுமே, நீங்க ஸ்பெண்ட் பண்ற மணிக்கு உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்னுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ டோன்ட் டூ டெஃபினெட்லி. தட். லைக் அதுக்கு இது வந்து நீங்க வந்து நீங்க நினைச்சு கூட செய்யலாம். இவங்க வந்து இவங்களோட சேனலுக்கு வந்து இதுவாகணும்னு சொல்லிட்டு செய்யறாங்கன்னு. பட் ஜெனுவினா நாங்களும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் டைம். நான் என்கிட்ட இப்போ மணி இப்போ நீ என்கிட்ட வந்து ஒரு $100 ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீ வந்து உனக்கு வந்து எப்பயுமே 1000க்குள்ள இருக்கலாம். பட் ஆனால் $100 ஸ்பெண்ட் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுனா வேணாம் தான் சொல்லுவேன் நானுமே. அந்த அளவுக்குலாம் வந்து இது பண்ண முடியாதுன்னா அந்த மாதிரியானது தான். ஸோ லைக் ஜஸ்ட் பிளேட் அஸ் அ கேம். அண்ட் சொன்ன மாதிரி பால்மர் கொண்டு வருதுன்னா கொஞ்சம் யோசிச்சு கொண்டு வாங்க பிகாஸ் ஆஃப் த ஃபிக்ஸ்சர். அண்ட் அதே போல் நாங்கள் சொன்ன சேஞ்சஸ் வந்து அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா மறக்காம போடுங்க. அதே போல் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் நாங்கள் பேசணும்னா மறக்காம சொல்லுங்க. I think with that we come to the end of the episode. Len, thank you very much for joining today. And மக்களே மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. So thank you very much. Have a great day. அடுத்த வாரம் சந்திப்போம். Thank you. Take care. Thank you guys.